வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தி ஜீனியஸ் ஷோ. நான் உங்களோட ஜீவா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் லேர்ன் டு எர்ன் இந்த புக்கோட சம்மரி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். இந்த புக்கு யாரெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, படிக்க தெரிஞ்ச எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதர் நீங்க காலேஜ் ஃபைனல் இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஜாப் போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் சேலரி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த புக் படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த புக் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பீட்டர் லின்ச்னு சொல்லிட்டு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர். இவர் தான் வந்து இந்த புக் எழுதினாரு. ஸோ இந்த புக்ல இருந்து இன்வெஸ்டிங்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் எல்லாம் என்ன, அதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாவே ஒரு லேமேனுக்கு புரியுற மாதிரி எழுதியிருக்காங்க. அதனாலதான் இவரோட சீரியஸ் ரொம்ப 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 ஃபேமஸ். இவரோட இன்னும் 2 புக் கூட என்கிட்ட இருக்கு. அதையும் நான் முடிஞ்சா படிச்சு நான் சம்மரி மாதிரி போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்ல பீப்புள் வந்து எப்படி எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, எப்படி அவங்களுக்கு அந்த ஐடியா வருதுங்கிறத பேசிக்கா பாத்துருவோம். மோஸ்ட்லி என்னோட சர்க்கிள்ல இருக்கவங்க ஸ்டாக் மார்க்கெட்னா உங்களுக்கு எப்ப தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, காலேஜ் முடிக்கிறப்பயோ இல்ல ஜாப் போறப்பயோ தான் வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. மேஜரா 2 வேலை தெரிஞ்சுப்பாங்க. ஒன்னு வந்து ட்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு ட்ரேடிங் மூலமா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்து பணத்தை விடுறவங்க. ரெண்டாவது வந்து எதுனா பெரிய ஐபிஓ வரப்போகுது, நல்லா தெரிஞ்ச கம்பெனி வந்து வெளியே வருது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கம்பெனியோட ஐபிஓ வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்றவங்க. இது ரெண்டுமே ஒரு குட் ஐடியா கிடையவே கிடையாது. அது ஏங்கிறத அடுத்தது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது பங்குச்சந்தை. ஒரு கம்பெனிஸோட ஸ்டாக் எல்லாமே மார்க்கெட் பண்ற ஒரு இடம் தான், பை அண்ட் செல் பண்ற ஒரு இடம் தான் ஸ்டாக். ஒரு கம்பெனி வந்து எப்ப ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கம்பெனி ஸ்டார்ட் பண்றப்பயே வந்து அவங்களால லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, ஒரு டீ கடை வைக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு பேக்கரி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோம், சிசிடி மாதிரி. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, உங்ககிட்ட இருக்க காசை போட்டு ஒரு கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆஃப்டர் அ சர்டைன் பாயிண்ட் அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படிங்கிறப்ப அப்பதான் இந்த இன்வெஸ்டர்ஸ், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இவங்கலாம் உள்ள வருவாங்க. அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச மணியை கொடுப்பாங்க, நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. அவங்க கொடுக்குற மணிக்கு பதிலா நீங்க வந்து உங்களோட கம்பெனில ஒரு ஸ்டேக்கை கொடுப்பீங்க. அதாவது உங்களோட பிசினஸ்ல ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் உங்களுக்கு கொடுப்பீங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்குங்கிறப்ப அவங்களுக்கு கண்டிப்பா அதுல அவங்க மணி மேக் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அதுல இருந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் ரெண்டே அவங்க ஏத்துக்கணும். அப்பதான் வந்து இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க. ஆஃப்டர் அ சர்டைன் பாயிண்ட் மணியை எங்களால ரைஸ் பண்ண முடியலங்கிறப்ப லாஸ்ட் ஆப்ஷனாக தான் கம்பெனிஸ் எதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே வருவாங்க. இந்த ப்ராசஸோட நேம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு கம்பெனி மணியெல்லாம் ரைஸ் பண்ணிடுச்சு இன்வெஸ்டர்ஸ் இருந்து, அண்ட் அதுக்கு வந்து ஒரு பெரிய தொகை தேவைப்படுது எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கோ இல்ல பிசினஸ் இன்னும் டெவலப் பண்ணவோ, அப்ப நான் டைரக்டா மக்கள்கிட்டயே நான் வந்து என் பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வர்றதுதான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ ஐபிஓஸ் இந்தியாவில நார்மலா ஒரு 14-15,000 இருந்தாலே உங்களால ஐபிஓக்கு அப்ளை பண்ண முடியும். அவங்களோட ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து உங்களால வாங்கிக்க முடியும். இப்படிதான் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து எல்லா கம்பெனிஸுமே லிஸ்ட் பண்ணுவாங்க. லிஸ்ட் பண்ண வாட்டி அந்த கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பிரைவேட் கம்பெனி, அதாவது நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப பிரைவேட் கம்பெனியா இருக்கும். ஸோ இது தெரியாமே வந்து நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்க. கம்பெனியோட ஸ்டாக்கை நீங்க வாங்குறீங்கன்னா வெறும் நம்பரோ ஷீட்டோ எதையுமே நீங்க வாங்கல, அந்த கம்பெனியோட ஒரு பீஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பை தான் வாங்குறீங்க. நீங்களும் அந்த கம்பெனிக்கு ஓனர் தான். எக்ஸாம்பிளுக்கு ஐடிசின்னு ஒரு கம்பெனியோட ஒரு ஷேர் நீங்க வாங்குறப்ப 0.0000001% ஷேர் உங்களுக்கு வந்தாலுமே நீங்களும் ஸ்டில் யூ ஆர் தி ஓனர் ஆஃப் த கம்பெனி. இப்போ வந்து அந்த மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஏன் ட்ரேடிங் அண்ட் ஐபிஓ வந்து என்ன பொறுத்த வரையும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ட்ரேடிங் வேணாம் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம்ல யாராலையுமே வந்து மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நான் என்னோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்ட பேசின வரைக்கும் மேக்சிமமே வந்து 2 வீக்ஸ் தான். 2 வீக்ஸ்ல அவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் இப்படிதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஈவன் நீங்க அந்த சார்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த சார்ட்லாம் வந்து டெக்னிக்கல் சார்ட்னு சொல்லுவாங்க. அது மோஸ்ட்லி சைக்காலஜிக்கல் சார்ட் தான். என்னன்னா, இப்படி மார்க்கெட் இப்படி எல்லாருமே வாங்கிட்டு இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி மார்க்கெட் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் தானே தவிர கன்ஃபார்மா அது நடக்கணுங்கிறதுக்கு எந்தவித கேரண்டியுமே கிடையாது. ஈவன் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்லயுமே கூட நீங்க ஒரு ரொம்ப நல்ல கம்பெனியை வாங்கியிருக்கீங்க, ரொம்ப ஃபேர் பிரைஸ்லயே வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கம்பெனி வந்து $multi-million கம்பெனியா மாறணும், உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படிங்கிற கேரண்டியும் கிடையாது. பட் இன்வெஸ்டிங்க்கும் ட்ரேடிங்க்கும் இருக்க மேஜர் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்ல நீங்க உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு நல்ல பிசினஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஃபேர் பாசிபிலிட்டி இருக்கு. பட் ட்ரேடிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி அ கைண்ட் ஆஃப் கேம்பிளிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஷார்ட் டேர்ம்ல எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால வந்து நம்ம விளையாண்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரேடிங் வந்து பார்க்கணும். நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்ல உங்களுக்கு அட்லீஸ்ட் நிறைய லீவர்ஸ் இருக்கு புல் பண்ண. அண்ட் ரீசெண்டா செபி வந்து லாஸ்ட் இயர் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 100 பேர் ட்ரேட் பண்றாங்கன்னா அதுல 93 பேர் அவங்களோட கேபிட்டலையே கம்ப்ளீட்டா லாஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ட்ரேடிங்ல இருக்க இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அங்க உங்களோட ப்ராஃபிட்ஸ் லிமிட்டடா இருக்கும், லாசஸ் அன்லிமிட்டடா இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 70 லட்ச ரூபா 80 லட்ச ரூபா வந்து ஒருத்தவங்க லாஸ் பண்ணிட்டாங்க, சும்மா மளிகை கடை வச்சிருக்க பையன், இல்லைன்னா வந்து ஒரு புவர் கிளாஸ் இல்லைன்னா மிடில் கிளாஸ்ல இருந்து வர பையன். ஃபர்ஸ்ட் மிடில் கிளாஸ்ல இருந்து வர பையன் கிட்ட 70-80 லட்ச ரூபா இருக்கவே இருக்காது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அன்லிமிட்டட் லாஸ்ல வந்து ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. 1 லட்சம் 2 லட்சம் வந்து ட்ரேட் பண்ணாலும் அவங்களோட ஸ்டாக் ரொம்ப மோசமா விழுகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா எல்லாமே லாஸ் ஆயிடும். அவங்க போட்ட மணியை விட அதிகமா அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ட்ரேடிங்ல இருக்க அனதர் ரெட் ஃபிளாக் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ட்ரேடிங் பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய பேசிட்டே போகலாம். அதுக்கு வேணும்னா சொல்லுங்க, தனியா வந்து நான் ஒரு வீடியோவே பண்றேன். தேர்ட் திங், நம்ம ஐபிஓக்கு போகலாம். ஏன் ஐபிஓ என்ன பொறுத்த வரையும் ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது அப்படின்னா, அதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஐபிஓல பேசிக் பிரைஸே 14,000 ரூபாய் 15,000 ரூபாய் இருந்தா தான் உங்களால அப்ளையே பண்ண முடியும் ஒரு கம்பெனி. என்ன பொறுத்த வரையும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், மோஸ்ட்லி எல்லாருமே இப்பதான் வந்து ஜாப் ஜாயின் பண்ணி இருப்பீங்க. மேக்ஸிமம் ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் வந்து நீங்க ஏர்ன் பண்ணி, அப்படி இருக்கப்ப இன்வெஸ்டிங்னாலே உங்களுக்கு ஒரு 15,000 20,000 தான் உங்களால எடுத்தே வைக்க முடியும். அப்படி இருக்கப்ப ஒரு மந்த்துக்கான என்டையர் பட்ஜெட்டையுமே வந்து ஒரே கம்பெனியில போடுறதுங்கிறது எக்ஸ் இன் த சேம் பேஸ்கெட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. செகண்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கு. ஒரு கம்பெனி வந்து ஐபிஓ போட்டு பப்ளிக் இருந்து மணி வாங்கி நாங்க எங்க பிசினஸை வந்து டெவலப் பண்ண போறோம், எங்க ஸ்டாக்கை வாங்குங்கன்னு சொல்றாங்கன்னா, உண்மையாவே அவங்க வந்து பிசினஸை டெவலப் தான் பண்ணும். ஆனா ரீசெண்டா வர நிறைய ஐபிஓஸ், நான் பேர் சொல்ல விரும்பல, நீங்களே போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த இன்வெஸ்டர்ஸ் இருப்பான்ல, ஃபர்ஸ்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணவன், அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவனோட ஸ்டேக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்களோட ஸ்டேக்கை வித்துட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க, அவங்க பணத்தை எடுத்துக்கிட்டு, பப்ளிக்கோட மணி எடுத்துட்டு. ஸோ இது வந்து நான் ஒரு ஐபிஓ நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு டிரான்சிஷன் ஆஃப் ஓனர்ஷிப்பாக தான் பார்க்குறேனே ஒழிய ரியலாக அந்த மணி எடுத்து அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுற மாதிரி தெரியல. ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து உண்மையாகவே அந்த பிஸ்னஸ் மாடல் மேலே பிலீஃப் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, மணி மேக் பண்ண முடியும்னு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு வந்து அவங்களோட ஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க விற்கிறாங்க, அவங்க விற்காம இருக்கலாம்ல. இதனாலதான் வந்து ஐபிஓ எனக்கு ஒரு நல்ல ஐடியாவே கிடையாது. அண்ட் எல்லா மணியும் நீங்க ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், அதுவும் ஒரு நல்ல ஐடியா கிடையவே கிடையாது. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் த ஹைப், இட்ஸ் ஆல் அபவுட் த நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட்லி வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறப்ப இந்த கம்பெனி எல்லாருக்குமே தெரியுமா, இந்த கம்பெனி வந்து எவ்வளவு ஃபேமஸான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ சில கம்பெனி பேர்லாம் பார்த்துட்டு இந்த கம்பெனிலாம் லாஸே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். நம்பர்ஸ் எதையுமே பார்க்க மாட்டோம். இன்வெஸ்டிங் இஸ் ஆல் அபவுட் நம்பர், பிசினஸஸ் ஆர் ஆல் அபவுட் நம்பர்ஸ். நம்பர்ஸ் உங்களுக்கு படிக்க தெரியணும், அதுதான் இன்வெஸ்டிங்கோட பேசிக் ஸ்கில்லே. ஒரு ஸ்டாக் இருக்குன்னா அது எந்த பிரைஸ் பாயிண்ட்ல இருக்கு, ஃபேர் பிரைஸ்ல இருக்கா இல்ல ஓவர் பிரைஸ்ல இருக்கா, இதெல்லாம் தெரியறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பி ரேஷியோனா என்னன்னு தெரியணும். பி ரேஷியோனா பிரைஸ் பை ஏர்னிங்ஸ் ரேஷியோ. இது எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது. ஐடியலா சொல்ல போனா பி ரேஷியோ எவ்வளோ இருக்கோ, நீங்க போட்ட மணியை அந்த கம்பெனி ஜென்ரேட் பண்றதுக்கு அவ்வளோ நாள் ஆகுங்கிறது. இப்போ ஒரு பிஇ 10 இருக்குன்னா 10 வருஷம் ஆகும் அந்த கம்பெனி நீங்க போட்ட மணியை ரீஜென்ரேட் பண்றது. பேலன்ஸ் ஷீட்டை படிக்கணும், பிஎன்எல் படிக்கணும், இது எல்லாத்தையும் தாண்டி ப்ரொமோட்டர்ஸ் எப்படி இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம இன்வெஸ்டே பண்ணணும். உடனே போயிட்டு ஸ்க்ரீனர் போயிட்டு பிஇன்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 10 கீழே இருக்க ஸ்டாக்லாம் வாங்கிடாதீங்க, அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. இது எல்லாமே வந்து பிரைஸை ஜட்ஜ் பண்றது மட்டும்தான். ஒரு கம்பெனி ஃபேர் பிரைஸ்ல இருக்குங்கிறதுனால அது நல்ல பிசினஸ் பண்ணுங்கிறது கிடையாது, ப்ரொமோட்டர்ஸ் நம்பகத்தன்மையா இருப்பாங்கிறது கிடையாது. there is a lot of ifs and buts. ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்டெப்தா போகணும். பேசிக்கா நான் சொல்றது என்னன்னா, இட்ஸ் நாட் அபவுட் த ஹைப். நம்பர்ஸை படிக்க கற்றுக்கோங்க, அதை வச்சு தான் நீங்கள் இன்வெஸ்டே பண்ண. அடுத்த விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்வெஸ்ட் இன் த பிஸ்னஸஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேர் தெரியுதுங்கிறதுனால நம்மளுக்கு தெரியாத பிஸ்னஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத பிஸ்னஸஸ், ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப குழப்பமா இருக்க பிஸ்னஸ்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ, எந்த பிஸ்னஸை வந்து ஒரு 5 வயசு குழந்தைக்கு நீங்க சொல்லி புரிய வைக்க முடியுமோ அந்த பிஸ்னஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லைனா வந்து எக்கு தப்பா போய் மாட்டிக்குவீங்க. புரியாத பிஸ்னஸ்ங்கிறப்ப இப்போ ஏஐன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸ் நான் சில கால்ஸ்லாம் நான் வந்து கம்பெனி பர்பஸ்க்காக எடுக்கிறப்ப எல்லாத்துலேயும் எஸ்எம்எஸ் அனுப்புறதுல வாட்ஸ்அப் அனுப்புறதுல இது கிரியேட்டிவ்ஸ் கிரியேட் பண்றதுல எல்லாத்துலயுமே வந்து ஏஐன்னு போட்டு மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பபிள் தான்.
அதனால இது என்ன கம்பெனி என்ன பண்ணுதுன்னே தெரியாம நிறைய பேர் வந்து ஜஸ்ட் பிகாஸ் நம்பர்ஸ் குட்டா இருக்கனால வந்து போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங்கே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் புரிஞ்சுக்க முடியலையா, அந்த பிஸ்னஸ்க்கு ஃபியூச்சர் இருக்குன்னு தெரியலையா, இல்லை பேசிக்கா எப்படி அந்த பிஸ்னஸ் மணி பண்ணுதுன்னே உங்களுக்கு தெரியலையா, முடிஞ்ச அளவுக்கு அந்த பிஸ்னஸ்ல வந்து தள்ளியே இருங்க. லாஸ்ட் விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு டீ கடையை வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு 10 லட்சம் ரூபா போட்டு ஒரு டீ கடை வைக்கிறீங்கன்னா அடுத்த நாளே போயிட்டு நீங்க என்ன ஆச்சு, லாபம் வந்துச்சா நட்டம் வந்துச்சான்னு பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு பிசினஸ் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கே 2-3 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அது மணி நம்மளுக்கு ஜென்ரேட் பண்றதுக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆகும். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வரதுக்கு ஒரு 5-6 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு இதுதான் பேசிக். அதே மாதிரி தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸும். இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸ் ஜஸ்ட் பிகாஸ் பெரிய லெவல்ல இருக்குங்கிறனால உங்களுக்கு உடனே மணி ஜென்ரேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்றப்பே அவன் பெரிய லெவல்ல இருக்கப்ப அதுல இருந்து வளர்றதுக்கும் அந்த கம்பெனிஸ்க்கும் அந்த பிசினஸ்க்கும் வந்து டைம் தேவை. அதனால இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கே போயிட்டு ஓபன் பண்ணி ஆப்ஸ் ஓபன் பண்ணி எவ்வளவு பிரைஸ்ன்னு பாக்குறதுல எந்த விதமான ஒரு அர்த்தமும் கிடையவே கிடையாது. அண்ட் நான் எப்பயும் சொல்றேன்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுமா, எந்த மணியெல்லாம் வந்து உங்களால எக்ஸ்பென்ஸ்ன்னு கிராஸ் அவுட் பண்ண முடியுமோ அந்த மணியை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ உங்களால ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் உங்க பாக்கெட்ல இல்லைன்னா உங்களால ஹாப்பியா இருக்க முடியும்னா அந்த மணியை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்வெஸ்டிங்ல மணி மேக் பண்றது இது எல்லாத்தையும் தாண்டி யூ ஷுட் பி ஏபிள் டு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. அதுதான் வந்து நம்பர் 1 ப்ரியாரிட்டி. என்டையர் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இதை விட மோசமான விஷயம் ட்ரேடிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா லெவரேஜ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுவாங்க. லெவரேஜ்னா கடை வாங்கி ட்ரேடிங் பண்றது, கடை வாங்கி ஸ்டாக்ஸ் வாங்குறது, இந்த வேலையெல்லாம் வேணவே வேணாம். உங்களால டெய்லி எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. லாங் டேர்முங்கிறப்ப நான் இங்கே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி அது அப்படிதான் வந்து உங்களால வெல்த்தை கிரியேட்டே பண்ண முடியும். இன்னைக்கு ஸ்டாக் வாங்கிட்டு நாளைக்கு ஸ்டாக்கை விற்று அவ்வளோ மணி மேக் பண்ண இல்லை அவ்வளோ வெல்த் பில்ட் பண்ண யாரையுமே நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் ஃபைனல் திங், ஏன் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்டிங்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நார்மல் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்து வந்த பையன் தான் நான். ஆஃப்டர் தட் ஐ காட் அ ஜாப் பீயிங் த ஃபர்ஸ்ட் ஒயிட் காலர் ஜாப் இன் த ஃபேமிலி. இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்வெஸ்டிங்கில் ரொம்ப ஃபேசினேட்டிங் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ணணும்னாலுமே உங்கள்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் அதை பற்றி யோசிக்கவே முடியும். பட் இன்வெஸ்டிங் கிவ்ஸ் எவ்ரி ஒன் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ யுவர் வெல்த். அது கேட்குற 2 விஷயம் இதுதான். உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மணியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டிசிப்ளின் ஒன்று வேணும். 2வது எனாமஸ் பேஷன்ஸ். அதாவது அவ்வளோ டைம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் டவுன் த லைன் வந்து அது ஒரு பெரிய வந்து வெல்த்தாக வந்து பில்ட் ஆகி நிற்கும். ஈவன் வாரன் பஃபெட்டே இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா, அவரோட 99% ஆஃப் த வெல்த் வந்து அவரோட 60 வயசுக்கு மேலே தான் சேர்ந்துச்சு. ஸோ 18 வயசுல இருந்து 60 வயசு வரையும் ஒரு போட்ட விதையெல்லாம் அதுக்கப்புறம் தான் மரமாவே வளர்ந்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் இன்வெஸ்டிங்னா என்ன, அதோட பேசிக்ஸையாச்சும் அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாருமே படிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான புக்கு தான் இது. டைம் அண்ட் பேஷன்ஸ் பத்தி பேசுறப்ப கம்பவுண்டிங் பத்தி பேசாம இருக்க முடியாது. அதை பத்தி எக்ஸ்பிளைன்டா டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸல். அதை ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. தட்ஸ் ஆல் கைஸ். அடுத்த வீடியோல இன்னொரு புக்கோட பார்ப்போம்.